அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 8வது அத்தியாயம் ஆதார அத்தியாயம். மந்திரம் 1237 நாம் என்று சிந்திக்க உள்ளோம். ஞானம் நாம் தேடுகின்ற ஒன்றாக இருந்தாலும் அது எங்கே தோன்றும், எப்படி கிடைக்கும் அப்படின்றதுக்கு இந்த மந்திரத்துல விளக்கம் கிடைப்பதாக உணர்கின்றேன். நம்ம அந்த உயிர் இருக்குது, உயிரை உணரும் போது உயிர் ஒளிய உணரணும். உயிர் ஒளிய உணர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம சுற்றி இருக்கிற உயிரினங்கள் பால் அன்போடு இருக்கணும். அவ்வாறாக இருக்கும்போது இது யார் செய்யற வேலைன்னா சக்தி செய்யற வேலை. அப்ப அந்த நேர் ஃப்ரீக்குவன்சி, அதாவது லைன் ஆஃப் ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, சிவனும் சக்தியும் செய்யற அந்த நேர் ஃப்ரீக்குவன்சி கூட நாமளும் ஒன்றிணையும் போது அங்கதாங்க நாணம் தோன்றும் அப்படின்னு மிக்க தெளிவாக இந்த பாடலை உணர்த்த திருமூலர் ஐயாவுக்கு நன்றி கூறி தலத்தை கௌரி அம்மா அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, வணக்கம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய். மந்திரம் 1237. நின்றனல் நேரிழையாளோடு நேர்பட ஒன்றிய உள்ளொளியாலே உணர்ந்தது சென்ற பிராணிகள் சிந்தையில் வேண்டிய துண்டிடு ஞானங்கள் தோன்றிடும் தானே. அதுக்கான translation. The word pranigal refers to beings endowed with prana, life breath. Pranayama is the yoga of breath control. In due course, the practitioner of this yoga, by grace of Shakti, becomes adepts and gains supreme knowledge and intellectual attainments. நின்றனல் நேரிழையாளோடு நேர்பட, அந்த குண்டலினி சக்தியோட நம்ம உயிர் சக்தி சேர்ந்து மேலே ஏறுற விஷயந்தான் அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல. ஒன்றிய உள்ளொளியாலே உணர்ந்தது. நம்ம நேற்று பாடல கூட பார்த்தோம், ஜோதியா சிவமும் சக்தியும் சேர்ந்து இருந்தாங்கன்னு பார்த்தோம். அந்த உணர்ந்தது சென்ற பிராணிகள், அந்த உணர்ந்த வழியில் சென்ற பிராணிகள் அந்த குண்டலினி சக்தி மூலமா மேலே ஏறி அந்த உள் ஒளியை உணர்ந்து அந்த அவ்வாறு சென்ற பிராணிகள்ங்கிறது ஆத்மாக்கள். சென்ற பிராணிகள் சிந்தையில், அவர்களோட எண்ணத்தில் வேண்டிய தேவையான துன்றிடு பொருத்தமான ஞானங்கள் தோன்றிடும் தானே. இவ்வாறு அந்த குண்டலினி சக்தியோட உதவியோட நம்ம மேலே ஏறி அந்த ஒளியை பார்த்து அந்த ஒளியை உணர்ந்து அந்த சிவசக்தி ஐக்கியத்தோடு இருக்கும்போது இந்த வழியில் சென்ற எல்லா ஆன்மாக்களுமே, அவங்க இந்த வெறும் மனிதர்கள் நீங்கள் குறிப்பிடலை, எல்லா ஆன்மாக்களுமே அவங்களோட எண்ணத்தில் அவங்களுக்கு தேவையான பொருத்தமான ஞானங்கள் தோன்றிடும் அப்படின்றத நான் பார்க்குறேன். இங்கே பிராணிகள் சொன்னதை இதில் ஹைலைட்டாக எப்படி அழகேசனையா அதை ஹைலைட்டாக பார்த்தாரோ அதே பார்வையில் தான் நானும் பார்க்குறேன். எல்லா ஆன்மாக்களையும் சக்தியும் சிவமும் இருக்குன்றத எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு நமக்கு ஞாபகப்படுத்திட்டே தான் வராங்க. எல்லா உயிர்கள்லையுமே இருக்கு சக்தி. சக்தியை உணரணும், அதான் அன்புதான்றதை நம்ம பார்த்துட்டோம். சிவம் அந்த எண்ணமற்ற ஒரு மனதோடு இருக்கிறதா சிவம்ன்றதையும் பார்த்துருக்கோம். இது எல்லா உயிரினங்கள்லையும் இருக்குது. நம்ம அந்த அன்பு காமிக்கிறதுனால, இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், அன்பு காமிக்கிறதுனால நம்ம அநாகத சக்கரமே ஓப்பன் ஆகும், ஆக்டிவேட் ஆகும், ஹீல் ஆகும். அன்பு நம்ம காமிக்கிறதுனாலும் சரி, நம்ம வாங்குறதுனாலும் சரி, அது நம்ம நம்ம 3 சக்கரம் தான் பேஸ் சக்கரம் மனிதர்களுக்கு. அதை தாண்டி நம்ம மேலே வரணும்னாலே அன்பு இல்லாமல் நான் என்னால் அடுத்த லெவலுக்கு நான் வர முடியாது. அந்த அன்பு எடுத்துகிட்டு போனாதான் அது நீங்கள் எல்லா உயிர்கள் இடத்துலையும் பார்க்கலாம். இங்கே பிராணிகள்னு சொன்னது எல்லா மிருகங்களுக்கும் அந்த சக்கரங்கள் இருக்குது.
எல்லாமே வந்து இப்போ காடுகளில் வாழ்கிற மிருகங்களுக்கு வந்து அந்த வெறும் அந்த மூலாதார சக்கரமும் அந்த ஃபர்ஸ்ட் 2 சக்கரம் மட்டும்தான் அதுங்களுக்கு சாப்பாடு. அது மெயினாக அது மட்டும்தான் அதுங்களுக்கு நான் வாழணுன்ற ஒரு இது மட்டும்தான் அதுங்களுக்கு இருக்கும். அதை தாண்டி பெருசாக இருக்காது. அதே மாதிரி சாப்பாடுக்காக மற்றவங்களை அடிச்சு கொண்டாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, இலைத்தலை எல்லாமே ஒண்ணுதான். ஏன்னா அதுங்களுக்கு எண்ணங்கள்ல எந்த கெட்ட எண்ணமும் இருக்காது. அதை நான் கொன்னுதான் அதை சாப்பிடணுன்ற எண்ணம் இருக்காது தவிர நான் சாப்பிடணுன்ற எண்ணம் மட்டும்தானே தவிர அதை வந்து நான் துன்புறுத்தணும், நான் அதை வந்து கஷ்டப்படுத்தணும், அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் மிருகங்களுக்கு இருக்காது. எனக்கு பசிக்குது, உணவு, அவ்வளோதான். அந்த 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 வகையிலெல்லாம் பார்த்தோன்னா அவங்கெல்லாம் நம்மளை விட ஒரு படி மேலே தான் இருக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம கூட நம்ம பார்க்குற அனிமல்ஸாக இருக்கட்டும், நம்ம வந்து நம்ம உலகத்தில், அதாவது காடுகள் இல்லாமல் உலகத்தில் இருக்க மாடு, ஆடு, நாய், பூனை, இதுங்கள் கூட எல்லாம் நீங்கள் பழகும்போது என்ன நமக்கு அவங்களுக்கு நல்லது. நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறதா இருக்கட்டும், காக்காக்கு சாப்பாடு வைக்கிறது, நம்ம அவங்களுக்கு கொடுக்கறத விட நம்மளோட ஹார்ட் சக்கரா வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணாதான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். இது எதிர்பார்ப்போட நம்ம வந்து அநாக சக்கரம் ஓப்பன் ஆகணுன்றதுக்காக செய்யறதுக்குன்னு சொல்ல, இதனால நமக்கு என்ன நடக்குதுன்றத சொல்றேன். எதிர்பார்ப்பு இல்லாத அந்த அன்கண்டிஷனல் லவ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கண்டிஷன், இப்படி நீ இதை செய், நான் அதை செய்யறேன் அப்படின்னு இல்லாம அந்த அன்கண்டிஷனல் லவ் எங்க இருந்து கிடைக்கும்னா அனிமல்ஸ்ல இருந்து கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி குழந்தைங்கள்ட்ட இருந்தும் கிடைக்கும். அந்த அனிமல்ஸ் வந்து கிடைக்கிறப்ப உங்களோட ஹார்ட் சக்கரா வந்து ஓப்பன் ஆகும், ஹீல் ஆகும். அதனால எல்லார்ட்ட இருக்க நீங்க சிவமும் சக்தியும் நம்மளால உணர முடியும். அந்த அன்பு, அதுங்கள்ட்ட இருந்து வர்ற அன்பு வந்து ரொம்ப பியூரா இருக்கும். இப்போ மனிதர்கள்ட்ட இருந்து வர அன்பு வந்து என்ன ஆகும்னா ஒரு தேவை நிமித்தமா இருக்கும். நான் இதை செய்யறேன், நீ இதை செய்யின்னு இருக்கும். இல்லைன்னா ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்கும். இவங்க நம்ம இப்போ ஒருத்தவங்களை பாக்குறோம்னா அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இவங்க என்ன செய்வாங்க, இப்படி நம்மளோட அவங்கள பத்தின ஒரு ஆராய்ச்சி நம்ம இதுல ஓடி நம்ம அன்பு உணர்வு வர்றதுக்குள்ள இதாயிடும். நம்ம ஒருத்தவங்களை பத்தி யோசிக்காம அந்த சிவத்தோட சக்தியை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. சிவத்தோட என்னன்னா ஒரு மனதா ஒரு எந்த எண்ணமும் இல்லாம வெறும் அன்பை மட்டும் செலுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் சிவமும் சக்தியும் சேர்ந்த நிலையில நம்ம இருக்கிறோன்றத நான் பாக்குறேன். அந்த இது வரும்போதுதான் உங்க ஹார்ட் சக்கரா ஓப்பன் ஆகும். அன்றாடமா இருக்கிற இப்ப நார்மலா ஒரு சில பேர் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா வெளில காமிக்குவாங்க. அவங்களோட அன்பை வெளில காமிக்க தெரியாம இருப்பாங்க. பெருசா அவங்க ஃபேமிலிலையும் காமிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வர குட்டி குழந்தைகிட்ட இருந்து ஒரு இன்னசென்ட் லவ் வரும் இல்லையா, அதுல அவங்க ஹார்ட் சக்கரா ஓப்பன் ஆயிட்டு அவங்க அன்பு மயமா வெளிக்காட்ட தெரியறவங்களா மாறிடுவாங்க. அதையும் தாண்டினவங்க பேர குழந்தைங்கள்ட்ட அந்த இன்னசென்ட் லவ், அந்த ஜட்ஜ்மெண்டல் இல்லாம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு லவ் வருதுல்ல, அது உங்களோட ஹார்ட் சக்கராவே ஓப்பன் பண்ணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அங்கே இருக்குன்னா பேலன்ஸ் பண்ணா ஹீல் பண்ணும். அதனால எவ்வளோ அன்பு மற்றவங்களுக்கு கொடுக்குறோமோ, நீங்க அது நமக்கு மட்டும்தான் இல்லை. இப்ப நீங்க வந்து இன்னொரு ஜீவன்களுக்கு கொடுக்கும்போது அவங்களோட ஹார்ட் சக்கராவை ஹீல் பண்றீங்க. அதுல இருக்க தேவியருக்கு நீங்க கொடுக்குறீங்க. ஒரு சாப்பாடு கொடுக்கும்போது பைரவிக்கு கொடுக்குறீங்க. நீங்க இன்னொரு ஜீவனுக்குள்ள இருக்க தேவியரான பைரவிக்கு நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்க. அப்ப அந்த எனர்ஜி இதாகும் போது நம்ம சக்கராவும் பேலன்ஸ் ஆகிக்கிட்டே தான் வரும். அந்த இதுல அந்த அன்புல பார்க்கும்போது, அந்த அன்பா இன்னசென்ட் லவ்வா பார்க்கும்போது அந்த அனிமல்ஸ் இருந்தும் குழந்தைங்கள்ட்ட இருந்தும் வர்றது ரொம்ப பியூரா இருக்கும். அதனால எல்லாரும் அந்த எல்லா உயிர்கள் இடத்துலயும் அன்பா இருக்கணும்ன்றதான் நமக்கு சொல்றதுக்காக தான் எல்லா கடவுள்களுமே ஒரு ஜீவன்களை கூட வச்சிருப்பாங்க. அதை தாண்டி உங்களுக்கு எப்படிதான் புரிய வைக்கிறதுன்றதுக்காக நமக்கு சொல்ற விஷயமா இருக்கலாம். பிள்ளையார்ட்ட எலியாகட்டும், மயிலாகட்டும், புலி, சிங்கம், யானை எல்லாரோட சேர்ந்து கூட்டா வாழணும் அப்படிங்கிறது தான் நமக்கு நம்ம தர்மம் சொல்றது. எல்லாரோட இருக்கிறது அது நமக்கும் நல்லது, அந்த ஆன்மாக்களுக்கும். இப்ப நான் ஒரு உயிர்கிட்ட அன்பு செலுத்துறப்ப அந்த ஆன்மாக்களோட நிலையும் மேலே ஏறிட்டே தான் போகும். அது செலுத்துறதுனால என்னோட நிலையும் மேலே ஏறும். அதை வந்து நம்ம தர்மம் அழகா அந்த கடவுள்களோட சேர்த்து காமிக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அதனால நான் இதை பேசினாட உணர்வுபூர்வமா பேசி ரொம்ப நேரம் எடுத்துப்பேன். எல்லா உயிர்கள்லயும் அந்த சிவத்தையும் சக்தியும் நம்மளால பார்க்க முடியும். அந்த எண்ணமற்ற நிலையோட நீங்க அந்த இப்போ சில பேருக்கு சில அனிமல்ஸ் பிடிக்காது.
அந்த ஏன்னா நம்மளுக்கு அந்த சகிப்புத்தன்மை இல்லை, அவ்வளவுதானே தவிர அந்த அந்த எண்ணமே இல்லை. அதை வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லாம வெறும் சிவமோடையும் அன்பு உணர்வோடையும் சிவமும் சக்தியோடையும் ஒரு ஒரு உயிரை பார்க்கும்போது அது மட்டும்தான் சிவமும் சக்தியுமே. அது கலந்த நிலை, அது அவ்வளவுதான். அதை தாண்டி நீங்க உங்க ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட ஒரு அது அது எப்படி இருக்கே அப்படி இருக்கே இதுவா அதுவா நம்ம யோசிக்கும் போதே அங்க சிவமும் சக்திக்கும் எதிரான விஷயங்கள் ஆயிடுது, பொருந்தாத விஷயங்கள் ஆயிடும். அந்த இதுதான் நான் சொல்ல வரேன். அந்த எண்ணமற்ற அன்பு, அன்கண்டிஷனல் லவ் எப்போ வரும்னா நீங்க அந்த எண்ணமற்ற நிலையில சிவத்தன்மையில இருக்கும்போதுதான் அன்கண்டிஷனல் லவ்வுமே வரும். அதனால அதுதான் நான் இந்த இடத்துல எப்படி அவங்களும் இதை ஹைலைட்டா பார்த்தாங்களோ நானும் இந்த இடத்துல வந்து ஞானம் வரும், இந்த வழியில போறவங்களுக்கு ஞானம் வருங்கிறது இருக்கு. ஆனா அவர் எல்லாத்தையுமே இந்த இடத்துல பாயிண்ட் பண்றாரு. நீ மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, இது எல்லா உயிரினங்களும் சேர்ந்துதான் அப்படின்றதையும் நான் இங்க பாக்குறேன். எல்லா ஆன்மாக்களுக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிற விஷயம் நான் இதுல ஹைலைட்டா பாக்குறேன். அனைவருக்கும் நன்றி. தியாகராஜன் ஐயா வந்தாங்க, பிரணவன் ஐயா இருக்காங்க. யாரு? தியாகராஜன் சாரை கூப்பிடுங்க. வாங்க ஐயா. தியாகராஜன் ஐயா வணக்கம் ஐயா, வாங்க. உங்களோட பாட்டு கேட்கும் இந்த டைம்ல நான் சொல்லிக்கிறேன், உங்களோட பாட்டு கேட்கும்போது அப்படியே தியானத்துல போற மாதிரி இருக்கும். அர்த்தநாரி ஐயா பாட்டு கேட்கும் போதும் சரி, அப்படியே கண்ணை மூடிட்டு கேட்டோம்னா அதோட அந்த பாட்டோட உணர்வோட கலந்து போற மாதிரி இருக்கும். அது உங்களோட பாட்டுனாலும் சரி, அர்த்தநாரிய பாட்டு பாடும்போதும் சரி, அந்த கண்ணை மூடி நம்ம பாட்டு அப்படியே உட்காந்து நம்ம கேட்க வேண்டியதான். அந்த பாட்டோட உணர்ந்து பார்க்கும்போது அந்த அந்த தேவி நீங்க சொல்லுவீங்க இல்லையா, ஒரு நமக்குள்ள தேவி நிறைஞ்சிருக்கான்ற மாதிரியான வார்த்தை வரும்போது அந்த தேவி நமக்குள்ள நிறைஞ்சிருக்கான்றது அப்படியே உணர்வு பூர்வமா அது புரிய வரும். அந்த கண்ணை மூடி தியானமா பார்க்கும்போது உங்களோட பாட்டும் சரி, அந்த உச்சரிப்பு சரி, இதெல்லாம் வந்து உண்மையாலுமே பாக்கியம்தான். நீங்க எல்லாருமே இங்க வர்றது. வணக்கம் ஐயா, வாங்க. உங்களோட பார்வையை பகிர்ந்துக்கோங்க ஐயா. நன்றி. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி. அவையோர் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய பாடல் அற்புதமான விளக்கங்கள், சிந்தனைகள். ஆசான் திருமூலரை வணங்கி இன்றைய பாடலை துவங்குகிறேன். நின்றனல் நேரிலையாளோடு நின்றனல் நேரிலையாளோடு நேர்பட நின்றனல் நேரிலையாளோடு நேர்பட ஒன்றியதுள்ளொளியாலே உணர்ந்தது ஒன்றியது உள்ளொளியாலே உணர்ந்தது சென்ற பிராணிகள் சிந்தையில் சென்ற பிராணிகள் சிந்தையில் வேண்டியதுன்றிடும் ஞானங்கள் வேண்டியதுன்றிடும் ஞானங்கள் தோன்றிடுந்தானே தோன்றிடும் தானே தோன்றிடும் தானே நின்றனல் நேரிலையாளோடு நேர ஒன்றியதுள்ளொளியாலே உணர்ந்தது சென்ற பிராணிகள் சிந்தையில் வேண்டியதுன்றிடும் ஞானங்கள் தோன்றிடும் தானே. தானே என்று சொல்லும்போது அது இயல்பாக இருப்பது, யாரும் அதை செய்யல, அதுக்கு தாய் தந்தையெல்லாம் கிடையாது, அதுதான் ஆதி. அந்த ஆதியில இருந்த அந்த சக்தி, உள்ளடக்கமாக இருந்த அந்த ஆதி பராசக்தி, அந்த சக்தியிலிருந்து தோன்றியதுதான் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை நிகழ்ச்சிகளும், அதாவது தோற்ற பொருட்களும் எல்லாமே அவளுடைய திருவிளையாடலாத்தான் இருக்கு. அதுக்கு அடிப்படையாக இருப்பது அந்த ஆதியில் உள்ளமைந்த அந்த சக்தி. அதுதான் நேரிலை என்று சொல்லுவாங்க. இந்த பாவு ஊடு நூல்னு சொல்லுவாங்க, பாவு நூல் ஊடு நூல்.
பாவுங்கிறது தான் அந்த நேரிலை. அதுலதான் ஊடிலை சேர்ந்துதான் ஆடையாக அது முழுமை பெறுது. அந்த துணி நெய்யும் போது அந்த நேரிலை என்று சொல்வார்கள். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களை எல்லாம் இணைக்கக்கூடிய தன்மையில, ஒரு அழகு செய்யக்கூடிய தன்மையில தான் பெண்களுக்கும் நேரிலையாள் என்றும் வர்ணிப்பாங்க. அத்தகைய அந்த ஆற்றல் பொருந்திய சிவத்தோடு ஒன்று கலந்தே இருக்கக்கூடிய, அதிலிருந்து எழுந்த ஆற்றல் அது நமக்குள்ளே இருக்குது. ஆசானுடைய அருள் பார்வையினால நமக்கு உள்ளமைந்த அந்த ஆற்றலை, அந்த உள்ளொளிய தூண்டி கவனிக்கும் போது, அந்த உள்ளொளி தூண்டி எங்கே வச்சு கவனிக்கிறோம்? ஆக்கினையில வைத்து, அதாவது பூர்வ மையத்துல வைத்து கவனிக்கும் போது, அந்த உள்ளொளியாலே நாம் உணர்ந்தது என்ன உணர்றோம்? உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால். அப்போ உயிரினங்களாக, ஜீவராசிகளாக எத்தனையோ தோற்ற பொருட்கள் இந்த உலகத்துல வந்து நிறைவு பெற்றிருக்கு. அத்தனை ஆன்மாக்களும் எங்கே இருக்குது? இந்த பிரபஞ்ச இயக்கத்தோட கலந்தேதான் இருக்கு. முன்னோர்கள், ஞானிகள், மகான்கள் அத்தனை பேருடைய ஆற்றல்களும் இந்த பிரபஞ்சத்துல கலந்தே இருக்குது. அது நமக்குள்ளேயும் ஊடுருவி நிறைஞ்சிருக்குது. எந்தெந்த தன்மையில அது பதிவாக இருக்கிறதோ அந்தந்த அலைவரிசையில நம்முடைய மனமானது வரும்போது அது தானாகவே வெளிப்படும். நம்ம எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை. அந்த டியூனிங் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ரேடியோவில் அந்த ஃப்ரீக்குவென்சி வரும்போது தானாகவே அந்த பாடல் வெளிப்படுது பாருங்க. என்ன டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அது தானாகவே வரும். அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னது? டியூனிங். அதுவும் கூட டியூனிங் வந்து ஆட்டோ டியூனிங் தான். அது தானாகவே அது டியூன் ஆகும். அது அந்த ஃப்ரீக்குவென்சில என்ன இருக்குதோ ஒன்றும் அதை அனுபவிக்கும். இது போல எவ்வளவோ அற்புதங்கள் இந்த பிரபஞ்சத்துல நடந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் அறியக்கூடியதுதான் அந்த ஞானம் என்பது. அந்த ஞானம் என்பது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வீக பொருளை உணர்வதுதான், அந்த மெய்ப்பொருளை உணர்வதுதான். அந்த மெய்ப்பொருளை உணர்ந்து தெளிவு பெறுவதுதான் ஞானம். வேற என்னமோ பெருசா நினைக்க வேண்டாம். நமக்குள்ள எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கின்ற ஒரு மெய்ப்பொருள் நிலை இருக்குதே, அந்த பொருள்நிலையை அறிந்து கொள்வதே ஞானம் என்பது. அதை அறிவித்தவர்கள் ஞானியர்கள். ஏன்னா அவங்க அதை உணர்ந்திருக்காங்க, உணர்ந்து ஓதி இருக்கிறாங்க. அந்த ஓதியதை நாம பக்கத்துல இருந்து கேட்டாலும் கூட நமக்கு அந்த உணர்வு நிலை சில நேரங்கள்ல தானாகவே வெளிப்படும். அந்த ஃப்ரீக்குவென்சியில டியூன் ஆனா போதும், அந்த அலை இயக்கத்துல நம்முடைய மனம் நிலை பெறும் போது எல்லாமே விளங்கும். ஏன்னா விளங்கி கொண்டவர்கள் தான் நம்ம விளக்கி இருக்கிறாங்க. அதனால விளக்கம் பெற வேண்டும் என்ற தன்மையில யார் ஒருவர் முயற்சியோடு, அந்த விடாமுயற்சியோடு அவங்க காட்டிய வழியில, ஐயா எங்களுக்கும் இந்த நிலை கிடைக்காதா அப்படிங்கிற அந்த நிலையில பயிற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இறையர்களாலும் குருவர்களாலும் அந்த நிலை நிச்சயமாக சித்திக்கும். இந்த பாடலை, ஒவ்வொரு பாடலுமே ஒரே கருத்து தான் மையப்பொருள். அந்த சிவம் சக்தி அதனுடைய கூட்டு. இதை தவிர வேற உலகத்துல வேற ஒண்ணுமே இல்லை. இன்னும் சுருக்கமா சொன்னோம்னா நிலை அலை என்ற அளவுல இருப்பாக இருக்குது, இயக்கமாக இருக்குது. இருப்பாக இருப்பது சிவம், இயக்கமாக இருப்பது சக்தி. இன்னும் ஒருபடி உள்ள போனோம்னா சிவம் மட்டுமே. அதுதான் அனைத்தும், அனைத்தையும் உள்ளடக்கிய உள்ளடக்கமாக பெற்ற ஆற்றல். அப்ப அதிலிருந்து தோன்றியது. பகுத்து பகுத்து பார்த்தா பல்வேறு விஷயங்களாக நம்ம பார்க்கலாம். ஆனா அந்த பகுத்ததையெல்லாம் தொகுத்து பார்த்தா மூலம் ஒன்றுதான். இப்ப தங்கத்தை வச்சு பல ஆபரணங்கள் செய்யலாம், பல்வேறு பெயர்களால அழைக்கலாம். ஆனா அத்தனைக்கும் ஒரு கடையில போய் இது எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு அடமான கடைக்கு போனா அட்டியலு ஒட்டியானம் இப்படி எல்லாம் கணக்கு போட மாட்டான். மொத்தமா தங்கம் இத்தனை கிராம் இருக்கு தங்கம் அப்படின்னு தான் பார்ப்போம். அந்த மாதிரி தொகுத்து பார்க்கும்போது இறைநிலையை தவிர, இறைவனை தவிர வேற எதுவுமே இல்லைங்கிறது நமக்கு விளங்கும். இந்த ஞானம் தானாகவே வெளிப்படும். அத்தகைய ஞானத்தை அடைய எல்லாம் வல்ல இறையர்களும் குருவர்களும்
நமக்கு எப்பொழுதும் உறுதுணையாக அமைய இறையர்களை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலே செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை அன்பர்களும் வேறு 16 சிறந்தோங்கி வாழ்க்கையில எல்லா துறைகளிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் பெறுவீர்களாக. இறைவா அருள்வாயாக. குருவே துணை, குருவே துணை. மிக்க நன்றி. வாய்ப்பளித்த அவையோருக்கு நன்றி. நன்றி. அருமை ஐயா, ரொம்ப நன்றி. வாங்கம்மா கிருத்திகாமா, உங்களோட இது இன்னைக்கு ஐயா என்கிட்ட கொடுத்ததுனால இன்னைக்கு அந்த சான்ஸை எடுத்துக்கிறேன் நான் பேசுறதுக்கு. உங்களோட பார்வை ஒரு எப்படி பசில்ல நாம இப்ப நான் பாக்குறேன்னா, நான் என்னோட கடிவாளம் போட்ட மாதிரி என்னோட இதுலயே தான் நான் பார்ப்பேன் ஒரு விஷயத்தை இல்லையா. இன்னொரு ஆங்கிள் அதை பார்க்கவே மாட்டோம். அதை அந்த மாதிரி ஒரு பசில்ல சால்வ் பண்ற மாதிரி அது இன்னொரு விஷயம் இருக்கு. நம்ம மிஸ் பண்ண விஷயத்தெல்லாம் நான் உங்கள்கிட்ட இருந்து பார்ப்பேன். நான் இதெல்லாம் நம்ம மிஸ் பண்றோம் அப்படின்ட்டு நான் உங்களோட ஸ்பீச்ல இருந்து பார்ப்பேன். நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதுமாரி நம்ம எல்லாரோட பார்வையினத்துல சொன்ன மாதிரி எல்லா செல்லும் சேர்ந்து உணர்ந்தாதான் அந்த உணர்வு உணர முடியும். அதுமாரி திருமூலர் உணர்ந்ததை நாம உணரணும்னா அவர் எந்த லெவல்ல இருந்து அவர் உணர்ந்ததை எழுதியிருப்பாங்க. அதை நம்ம உணரணும்னா நம்ம ஒருத்தரோட உணர்வால அது பண்ண முடியாது. நிறைய மிஸ் பண்ணுவோம் ஒரு பார்வையில பார்க்கும்போது. இன்னும் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஞானத்தோட இருக்கிறதுனால நான் அவங்கவுங்களோட பார்வையும் பார்க்கும்போது நம்ம இந்த பாடலை முழுமையா உணர முடியும் அப்படின்றது நான் உங்கள்ட்ட எப்பயுமே பார்ப்பேனா. ரொம்ப நன்றி. உங்களோட இப்ப நான் பேசுற நிறைய வார்த்தைகள் கூட உங்களோட வார்த்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தோணலாம். அது உங்களோட வார்த்தையா தான் இருக்கும். ஏன்னா நான் அவ்வளோ கேட்டிருக்கிறேன். ரொம்ப நன்றி. கண்டிப்பா நீங்க தொடர்ந்து வர்றதுக்கு இவ்வளவு இதா பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்கம்மா, உங்களோட கருத்தை பகிர்ந்துக்கோங்க. நன்றி. நன்றி கௌரிமா, ரொம்ப அழகா மாடரேட் பண்றீங்க. நன்றி. இன்றைய பாடல் எல்லாருமே பார்த்தாச்சு, கௌரிமா பார்த்தாச்சு. ஆக்சுவலா என்னன்னு தெரியல, இன்னைக்கு நான் நீங்க பேசிட்டு இருக்கும்போதுதான் உள்ள வந்தேன். என்ன மீறி நான் அடுத்த பாடலுக்கு அடுத்த பாடல் 1239 பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஜாரஜனையா பாடும்போதுதான் ஆடாடா பாட்டு வேற போல இருக்கேன், நம்ம என்னமோ தப்பா பார்த்துட்டு இருக்கோம்னு இந்த பாடலுக்கு வந்தேன். ஏன்னா ராஜமாதங்கி அம்மா உள்ள உட்காந்துட்டாங்க. இன்றைய பாடல்ல அப்புறம் தான் பார்த்தேன் 1237. இதுல 2 விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, உள்ளொளியாலே உணர்ந்து சென்ற பிராணிகள் சிந்தையில் வேண்டிய தொன்றிடு ஞானங்கள் தோன்றிடுதானே அப்படின்னா. அப்போ இது ரொம்ப மைனூட்டான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இந்த முதல்ல ஒரு வரைய விட்டுறலாம், நம்ம அப்புறமா வரலாம் அந்த வரைக்கும். ஒன்றிய உள்ளொளியாலே உணர்ந்து, உள்ளொளியாலே உணர்ந்து அப்படின்னு. அப்போ அந்த தெய்வீக நிலையில நின்று உணர்ந்து சென்ற பிராணிகள் சிந்தையில் வேண்டிய தொன்றிடு ஞானங்கள் தோன்றிடுனாங்க. அப்ப ஸ்டில் அந்த மனசு ஆக்டிவேட்டா இருக்கு. ஏன்னா அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது எங்க வரும் அப்படின்னா, மனசு ஆக்டிவேட்டா இருக்கக்கூடிய நிலை, புத்தி ஆக்டிவேட்டா இருக்கக்கூடிய நிலை. எப்படி சாத்தியம்? நீங்க இதை யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் இது வரைக்கும்? அன்றதுவாகுவர் தார்குழல் ஆளோடு அப்படின்னு சொல்லிட்டார் நேற்று. அதுவாகுவர் தார்குழல் ஆளோடு அப்படின்னு நேற்றுக்கு சொல்லிட்டார். அப்போ அவளோடு நாம் இயைந்த பிறகு நாங்கிறதே இல்ல, அது அப்படின்னு முடிச்சிட்டாரு. நீ உனக்குன்னு ஒண்ணும் இல்ல, நோ ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்க என்ன சொல்றாரு? அப்படி ஒன்றிய உள்ளொளியாலே உணர்ந்து. அப்போ அங்க இருந்து உள்ள முழுசா வாங்கியாச்சு, அதுவாக மாறியாச்சு. சென்ற பிராணிகள் சிந்தையில் வேண்டிய அப்படின்றார். இது எப்படி சாத்தியமாகும்? அவளா மாறியாச்சு, அவளோட உணர்வை நம்ம முழுக்க நம்முடைய உணர்வை அவளுக்கு அடிபணிந்தாச்சு. அப்ப இது எப்படி நடக்கும்? எப்படி அந்த இடத்துல மனம் வேலை செய்யும்? எப்படி அந்த இடத்துல புத்தி வேலை செய்யும்? அப்ப என்ன சொல்ல வராரு அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்க வேண்டியது இருக்கு.
நான் கேட்டேன். அது அந்த அந்த இதை வாசிக்கும் போது இத முதல் முறையில என்னால கவனிக்க முடியல. 2வது முறை 3வது முறை நான் மீண்டும் மீண்டும் வாசிக்கும் பொழுது நான் கேட்கிறேன், எப்படி இது நடக்கும் அப்படின்னு. அப்போ அதுக்கு அடுத்த முதல் வார்த்தை நம்ம ஆக்டிவேட் பண்றது, அந்த முதல் 3வது வரி நம்ம செயல்படுத்த வேண்டிய ஒன்றா இருக்கு. அடுத்தாப்புல பாருங்க, துன்றிடும் ஞானங்கள் தோன்றிடும் தானே. அப்போ இந்த வேண்டிய அப்படிங்கிற சிந்தையில் வேண்டிய அப்படின்ற இடத்துக்கு நம்ம என்ன பொருள் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நோக்கம். ஏன்னா இந்த 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 பிறவியினுடைய நோக்கம் இறையோடு சென்று கலப்பது. இதுதான் இந்த பிறவியினோட நோக்கம். ஆனா நம்ம ஒரு செயல் செய்யும் போதும் அது அல்டிமேட் நோக்கம். ஆனா நம்ம ஒரு செயல் செய்யும் போதும் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். இப்ப ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல ஒருத்தன் கலந்துக்கிறான்னா அவனுக்கு நோக்கம் பல்வேறு இருக்கும். என்ன இருக்கும்? ஒருத்தன் ஜெயிக்கணும்னு இருக்கும், இன்னொருத்தன் தன் பேர் பேப்பர்ல வரணும்னு இருக்கும், இன்னொருத்தன் இது ஒரு பிராக்டிஸ் ஆகணும், ஏன்னா நான் 1000 மீட்டர் ஓட்டப்பந்தயம் கலந்துக்க போறேன், அதனால அதுக்கு பிராக்டிஸ் இது அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கும். இன்னொன்னு அவனுக்கு என் உடம்பு பிளெக்சிபிலிட்டி இல்ல, அதை கொண்டு வரணும்னு இருக்கும். இன்னும் ஒரு சிலர் என் குழந்தை ஓட மாட்டேங்கிறான், அதனால அவனை ஓட வைக்கிறதுக்காக நான் அவனோட சேர்ந்து. சோ இந்த இடத்துல சிந்தையில் வேண்டிய அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா நோக்கம். அந்த நோக்கம் எதுவாக இருந்ததோ அது. ஏன்னா தேவியோட கலந்த பிறகு இந்த மனமும் புத்தியும் செயல்பட்ட நிலையில இருக்காது. ஏன்னா அது அன்றதுவாகிய தார்குழல் ஆளோடு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரோ. அப்ப இந்த இடத்துல இந்த சிந்தையில் வேண்டிய அப்படின்னு இடத்துக்கு வரும்போது எனக்கு என்ன பொருள் தோணுதுன்னா, நம்ம என்ன நோக்கத்தோடு அவளோடு ஒன்றினோம், முதல்ல என்ன நோக்கம் வச்சு அவ காலடிக்கு போய் கலந்தோம். சினிமா தியேட்டருக்கு போகும்போது இந்த நோக்கம் தான், இந்த மூவிய நம்ம இதுக்காக தான் பார்க்க போறோம்னு நினைச்சு போகும்போது அது அங்க இருக்கும்போது நம்ம அதோட ஒன்றி விடுவோம். இல்ல இது ஒரு காமெடி மூவின்னு நினைச்சிட்டு நம்ம அந்த தியேட்டருக்குள்ள போனோம்னா நம்மளால அது ஒருவேளை ஹாரர் மூவியா இருந்தா நம்மளால ஒன்ற முடியாது. இல்ல ஒரு புக்க திறக்கிறோம், இது நல்ல ஞான நூல் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம், அதை விட்டுட்டு அதுல ஞானம் தவிர 1000 ஃபிக்ஷன் இருந்ததுன்னா நம்மளால அந்த புக்கோடு ஒன்ற முடியாது. அப்போ அந்த நோக்கமும் அந்த அனுபூதி நிலையும் எப்படி இருக்கணும்னா ஒண்ணு போல இருக்கணும். அதனாலதான் இந்த இடத்துல சொல்றாங்க சென்ற பிராணிகள் அப்படின்னா இந்த பிராணிகள் அப்படின்னா விலங்குன்னு மாத்திரம் நம்ம எடுத்துக்கணும்ன்ற அவசியம் இல்ல. பிராணன் இருக்கக்கூடிய அனைத்து நம்ம எல்லாருமே பிராணிதான். அப்ப பிராணன் இருக்கக்கூடிய, அதாவது சுவாசம் இருக்கக்கூடிய, சுவாசம்னா நம்ம நினைக்கிற மாதிரி உச்சுவாசம் நிச்சுவாசம் இருக்கக்கூடியது மாத்திரம் இல்ல, ஜடப்பொருள்களுக்கு கூட ஒரு சுவாசம் இருக்கு, அந்த கட்டமைப்பு இருக்கு, அந்த அணுவினுடைய கட்டமைப்பு இருக்கு, அந்த அணுவோட கட்டமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு 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 கூப்பு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு விளையாட்டு ஒண்ணு இருக்குங்க. இது மேனேஜ்மெண்ட்ல இத கான்சென்ட்ரேஷனுக்காக பண்ணக்கூடிய ஒரு விளையாட்டா வச்சுப்பாங்க. ஆனா நீங்க இத நீங்க ஞானமா பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கும். நீங்க விளையாடி பாருங்க, ஒரு ஒரு மொத்த பிரபஞ்ச கட்டமைப்பும் நமக்கு புரியும். ஜங்கா அப்படின்னு பேரு. ஒரு நிறைய ஒரே விதமான கட்டைகள் ஒரு நிறைய கட்டை இருக்கும், அதை வச்சு வரிசையா அடுக்கிடுவாங்க. அந்த கட்டைய ஒரு கோபுரம் மாதிரி ஒரு உயரமா அடுக்கிடுவாங்க. அடுக்கிட்டு இந்த ஜங்கா விளையாட்டு எப்படி இருக்கும்னாக்க ஒரு கட்டையா அந்த அடுக்குல இருந்து உருவணும். அப்ப அந்த அடுக்குல இருந்து உருவும் போது ஒரு கட்டையா உருவோம். ஆனா அந்த 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 கட்டமைப்பு அப்படியே நிக்கணும். அந்த கட்டமைப்பு அப்படியே நிக்கணும். யாரு குறைந்த ஜங்கா வச்சுட்டு, அதாவது அந்த குறைஞ்ச பீஸ வச்சுட்டு அந்த கட்டமைப்பை அப்படியே மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு பாக்குறவங்க, இது 2-3 பேர் சேர்ந்து விளையாடுவாங்க, இல்ல 2 பேர் விளையாடுவாங்க, ஒருத்தரே தனியா உட்காந்து விளையாடலாம் இந்த விளையாட்ட. ரொம்ப அற்புதமா இருக்கும். இது மைண்ட் கேம். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த உடல்ங்கிற கட்டமைப்புல நம்ம எவ்வளவு ஜங்கா கட்டைகள் வச்சிருக்கோம். அதை ஒன்னொன்னா உருவும் போது எப்படி பேலன்ஸோட பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்குறது இங்க கிட்டத்தட்ட அதுதான் சொல்றாங்க, ஒன்றிய உள்ளொளியாலே உணர்ந்தது அப்படின்னா. அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது அந்த ஜங்கா கட்டைகள் எல்லாம் எப்படி எடுத்தா அந்த கட்டமைப்பு குலையாதுங்கிற ஒரு பேலன்ஸ் தன்மை நமக்கு கிடைச்சிடும். சென்ற பிராணிகள் சிந்தையில் வேண்டிய. அப்ப அந்த ஆக்சுவலா நான் இந்த ஜங்காவை சொல்ல வந்தது வேற.
ஆனா இது வேற ஒரு இடத்துக்கு ரொம்ப அழகா புரிஞ்சிச்சு. நான் ஜங்கா சொல்ல வந்தது, அந்த காற்று எங்கனம் அந்த அந்த வஸ்துல நிரம்பி அத இன்னும் தன்னுடைய தன்மையோட வச்சிருக்கு அப்படின்னா, நீங்க அந்த காற்றோட பேலன்ஸ் போய் நீங்க அதை ஏடகுடமா அந்த கட்டையை எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த கட்டமைப்பு கீழே விழுந்துடும். அப்போ அந்த அந்த அது அது ஒரு ஜட வஸ்துவா இருந்தா கூட அதுலயும் பிராணன் இருக்கு. அப்போ அது அது அந்த பிராணன் போயிடுச்சுன்னா அந்த கட்டமைப்பு அந்த கட்டடம் கீழே விழுந்துடும். அதேதான் இந்த இடத்துல. அப்போ சென்ற பிராணிகள் அப்படின்னா எல்லா இடத்துலயும் இந்த ஜென்மம் மாத்திரம் இல்லைங்க, ஜென்ம ஜென்மமா நம்ம 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 இந்த ஆன்மா எப்படி பதி அனாதியோ அந்த மாதிரி பசு அனாதிதான். அப்போ நம்ம தொடர்ந்து சுமந்து வந்துகிட்டு இருக்கிற நேரத்துல நம்மளுடைய சிந்தையில் வேண்டிய நம்முடைய நோக்கம் எதுவாக இருந்ததோ அந்த துன்றிய ஞானங்கள் தோன்றிடும் தானே. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த 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 ஜென்மால ரொம்ப அற்புதமான ஜோசியரா இருப்பாங்க. அவங்க சொல்றது எல்லாம் பலிக்கும். ஒரு சிலர் அற்புதமான சாக்த உபாசகர்களா இருப்பாங்க. ஒரு சிலர் ரொம்ப அழகா கோலம் போடுவாங்க. ஒரு சிலர் ரொம்ப அழகா பாட்டு பாடுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலர் ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுவாங்க. இவங்களுக்கு எல்லாம் எப்படி இது வருது, எப்படி திடீர்னு சொல்லுவாங்க, எங்க பரம்பரையில யாருக்குமே இப்படி ஒரு ஞானம் கிடையாது, ஆனா திடீர்னு அவர் ஜோசியர், எனக்கு அப்படியான ஜோசியர் 2-3 பேர் தெரியும். அந்த மாதிரி எப்படி வந்ததுன்னே தெரியல. ஏன்னா அவங்க ஜென்ம ஜென்மமா வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த துன்றிய ஞானம். அது தேடிக்கிட்டே இருக்காங்க. சிந்தையில் வேண்டிய ஞானம் அது. அந்த நோக்கம் அதுவாக இருந்தது. நம்ம இன்னைக்கு முக்திய வேண்டி நம்ம அம்மா கிட்ட காலடிக்கு நிக்கிறோம். அதற்கு முன்னாடி ஒருவேளை செல்வத்தை வேண்டி நின்றுக்கலாம். அதற்கு முன்னாடி ஒருவேளை ஞானத்தை வேண்டி நின்றுக்கலாம். அதற்கு முன்னாடி ஒருவேளை நான் இப்படி பேச வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நின்று இருக்கலாம். நான் மிகப்பெரிய கவிதை எழுதுபவனாக இருக்கணும்னு வேண்டி இருக்கலாம். அப்போ இத்தனை ஞானத்தையும் வேண்டி நின்றது நமக்கெல்லாம் மறந்து போயிடும். ஏன்னா இந்த ஜென்மால இருக்கிறது மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா நம்முடைய சகசிர தலத்துல அந்த 1000 இதழ்ல ஒரு அணுவும் அது பதிஞ்சிருக்கும். அப்போ அதெல்லாம் அவ தரம். அதுதான் அந்த இடத்துல சிந்தையில் வேண்டிய தோன்றிடும் ஞானங்கள் தோன்றிடும் தானே. அப்போ அவளோடு இருக்க இருக்க நம்மளுடைய சகசிர தலத்தில் இருக்கக்கூடிய அந்த 1000 இதழ் தாமரை பாத்தீங்களா, அதுல இருந்து ஒன்றாக துளிர் விட ஆரம்பிக்கும். நம்ம தேவியோட ஒன்றும் போது நிறைய பேருக்கு தெரியும், திடீர்னு கையில ஒரு ஹீலிங் பவர் வரும். ஹீல் பண்ணணும்னு தோணும். வாக்குல ஒரு ஹீலிங் பவர் வரும். நம்ம பண்ற விஷயங்கள் திருந்தும். சொல்லுவாங்க மூலாதாரம் திருந்தினா அழகு வெளிப்படும், அழகு உணர்ச்சி வெளிப்படும் அப்படின்னு. இதெல்லாம் எப்படின்னா இப்படிதான். ஏன்னா தேவி உள்ளொளியாக கலந்து ஒன்றிய உள்ளொளியாலே உணர்ந்தது. இப்போ அவங்க உள்ளொளியாக உணரும் போது எப்போ நின்றனல் நேரிழை ஆளோடு நேர்பட, அவளோடு நேர்பட நிற்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, சென்ற பிராணிகள் சிந்தையில் வேண்டிய இந்த ஜென்மத்துல நீ கேட்கறதெல்லாம் கிடைக்கணும்னு இல்லை, நீ எந்தெந்த ஜென்மத்துல வேண்டினதெல்லாமோ கிடைக்கும். அதுதான் அந்த நோக்கம். அதுதான் துன்றிடும் ஞானங்கள் தோன்றிடும் தானே. அப்போ அதுக்கு முன்னாடி ஞானம் தோன்றதுக்கு முன்னாடி அப்போ பொருள் என்ன கொடுக்குறாங்களே, அப்ப அது என்ன ஞானமா அப்படின்னா, அந்த பொருளை எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, நீ இது ஆசைப்பட்ட, இதை முடிச்சுட்டா உனக்குள்ள ஒரு நிறைவு வந்துடும். நிறைவு வந்துட்டா உன்னோட நோக்கம் ஞாபகம் வந்துடும். எது நோக்கம்? நம்மளுடைய ஆதி நோக்கம் என்ன? அந்த இறையோடு சென்று செய்வது. அது உனக்கு ஞாபகம் வந்துடும். அதனால நான் உனக்கு இப்ப பொருள் தரேன், நீ கொடு. இதை நம்ம புரிஞ்சுக்காம என்ன பண்ணுவோம், மீண்டும் பொருள் சேர்க்க ஆரம்பிச்சா இன்னும் பல பிறவி எடுத்து அதுக்கப்புறம் ஞாபகம் வரும். ஏன்னா அந்த பொருள் சேர்க்கறதுக்கு பண்ண தகுதித்தெல்லாம் நமக்கு உண்டான பிரச்சனைகளை தரும். அப்படி பிரச்சனை தரும்போது திருப்பி தெய்வத்தை நினைக்க ஆரம்பிக்கும், திருப்பி நம்ம போவோம். இதாங்க சூட்சமம். எப்படினாலும் ஆதி நோக்கத்திற்கு நம்ம போகதான் வேணும். அதுக்கு முன்னாடி அவ கொடுக்க வேண்டியது எல்லாம் கொடுப்பா. அதுதான் இந்த சிந்தையில் வேண்டிய துன்றிட ஞானங்கள். அப்ப இந்த இடத்துல நம்ம மனம் புத்தி செயல்படக்கூடிய இடம் இல்லை. அது நம்ம மனம் இந்த பசு சுமந்து வந்திருக்கு பாத்தீங்களா, அந்த சுமந்து நம்முடைய சிந்தையில் தேக்கி வைத்திருந்த அந்த விஷயங்களை ஒன்றொன்றாக அவள் என்ன செய்கிறாள் என்றால் விடுவிக்கிறாள். அப்படின்னா இது யாரால முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டுக்குள்ள போன உடனே கதவை திறந்த உடனே அந்த லைட்டு போட்டாதான் அந்த வீட்டுல இருக்கிற இருள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். ஒரு அறையா போய் கதவை திறந்து பார்க்கும்போது அந்த ஒரு அறைக்கும் அந்த வெளிச்சம் செல்லும் பொழுது அந்த அறை துலங்க ஆரம்பிக்கிறது. இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம சகசிர தளத்துல இருக்கிற ஒரு இதழாக தொட்டு எழுப்பி கொண்டிருக்கிறாள். இதை இப்படி யோசிச்சு பாருங்க. உண்மையிலே இது ஒரு பேரானந்த அனுபவமாக நமக்கு அமையும். அத்தகைய ஒரு மிகப்பெரிய சூட்சுமத்தை இந்த பாடல்ல வச்சிருக்கிறாரு திருமூலர். அதை உங்களோடு பகிர கிடத்தி இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.
மிக்க நன்றிம்மா, அருமையா சொன்னீங்க. மிக்க நன்றி. பிரணவன் ஐயா பார்க்குறேன் நான். வாங்க ஐயா, நாங்கள் அனைவரும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வாங்க, உங்களோட பார்வையை பகிர்ந்துக்கோங்க ஐயா. விந்தியம்மா இருக்காங்கம்மா, அவங்க முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அர்த்தநாரியா ஓதுறதுக்கு விந்தியாமாவை கூப்பிடுங்க. வாங்க விந்தியா வாங்க. என் இதுல விந்தியாமாவை தெரியல, அதனால தான் உங்களை பிரணவன்ற உங்களை தான் பார்க்குறேன். அடிக்கடி ரிஃப்ரெஷ் பண்ணுங்கம்மா, அப்பதான் தெரியும். ஓ, அது எப்படிங்க ஐயா பண்றது? ஏத்து விட்டீங்கன்னா விந்தியாமா வாங்க, இருக்காங்கல்ல, வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1237வது திருமந்திரம், ஞான நிலை தானே வரும். திருமந்திரம். நின்றனள் நேரிலை யாழோடு நேர்பட ஒன்றிய உள்ளொளியாலே உணர்ந்தது சென்ற பிராணிகள் சிந்தையில் வேண்டிய துண்டிடு ஞானங்கள் தோன்றிடும் தானே. உள்ளத்துள்ளே ஆன்ம ஒளியாக இருக்கிற அன்னை சக்தி, அவளை மனக்கண் கொண்டு சிந்தையில் பொருந்த உணர்ந்து நிற்கின்ற ஆன்மாக்கள் தங்கள் சிந்தையில் பொருந்தி இருக்க விரும்பி வேண்டிய ஞானங்கள் மெய்யறிவு, இதுவரை மாயையாகிய அறியாமையால் மறைப்புண்டிருந்த அருள் வேட்கென விருப்பம், இவை எல்லாம் தானே வெளிப்பட தலைப்படும். பிராணிகள் அப்படின்னா உயிர்கள், துன்றிடும் என்ற சொல்லின் பொருள் தோன்றும். கழக வெளியீட்டில் நுட்பமாக உரையாசிரியர் விளக்கம் தந்துள்ளார். திருக்குறள் அம்மை நடப்பாற்றலுடன் நேர்பட நின்றனள், அவ்வருள் காட்ட காணும் உள்ளொளியாலே அகுது உணரப்படுவது. அவ்வடியின் கீழ் சென்ற 6 உயிர்களின் நாட்டத்தில், நாட்டம்னா விருப்பம்னு அர்த்தம், வேண்டியவைகள் வந்து எளிதாக பொருந்தும் திருவடி உணர்வுகளும் தோன்றிடும். அனைவருக்கும் நன்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. இன்னைக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் எல்லாத்தையுமே சொல்லிக்கிறேன். உண்மையாலுமே உங்களோட உச்சரிப்பு தெளிவு, நம்ம எந்த எண்ணத்துல இருந்தாலுமே உங்களோட குரல் கேட்ட உடனே அந்த கவனம் கரெக்டா அங்க போயிடும். அந்த அளவுக்கு தெளிவா பேசுவீங்க. உச்சரிப்பு அவ்வளோ தெளிவா இருக்குது. ரொம்ப நம்மள ஒரே நிலையில இருக்க வைக்கிறதான ஒரு வார்த்தைகள் நீங்க பேசுறது. அதனால ரொம்ப பிடிக்கும் அந்த உங்களோட இது. அதுக்கப்புறம் அதுக்கான பாடல் நீங்க சொல்றதாகட்டும், அதுக்கான கடைசியில நீங்க ஒரு அறிவுரையோட முடிப்பீங்க. இதைதான் நமக்கு சொல்ல வர, நம்ம இப்படி நடந்துக்கணும்லாம் சொல்லுவீங்க. அதெல்லாம் உண்மையாலுமே நான் ரொம்ப உள்ளார்ந்து நான் கேட்டுப்பேன். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நன்றிங்க அம்மா. நன்றிங்க வித்யாம்மா. வாங்கய்யா அர்த்தநாரி ஐயா, வாங்க. வணக்கம். இதுல நம்ம சிந்திக்க வேண்டிய 4வது வரியில ஒரு வார்த்தை இருக்கு, ஞானங்கள் அப்படிங்கிறது. பொதுவா ஞானம் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஏன் ஞானங்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாங்க, அது மாத்திரம் பார்ப்போம். இந்த ஞானங்கள் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை பெறுவோம். இந்த அனுபவம் அப்படிங்கிறது எப்ப சிறந்ததா இருக்கும், தூய்மையானதா இருக்கும் அப்படின்னா உணர்வின் அடிப்படையில. முதல்ல நம்ம வார்த்தைய சொல்லும்போது, பயன்படுத்தும் போது ஒரே வார்த்தைக்கு பல பொருள் இருக்கும். உணர்ச்சி அப்படின்னா அது தற்காலிகமானது. உணர்வு அப்படின்னா அது தரமானது, அப்புறம் அது நிரந்தரமானதா மாறும். உணர்ச்சி வசப்படாத அப்படிதான் சொல்லுவோமே தவிர உணர்வு வசப்படாத அப்படின்னு சொல்ல மாட்டோம் நம்ம. அதே மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிறது வேற, வாழ்வு அப்படிங்கிறது வேற. வாழ்வு அப்படிங்கிறது தான் ஆன்ம ஞானத்தை தருவது. வாழ்க்கை அப்படிங்கிறது உலகியல் ஞானத்தை கொடுக்கும். இத திருக்குறள்ல 49வது திருக்குறள், இல்வாழ்க்கையில
9வது திருக்குறள்ல அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே அடுத்த திருக்குறள்ல வையத்து வாழ்வு ஆங்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஆங்கு அப்படிங்கிற சொல்லுக்கு நிறைவு அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த இடத்துல ஞானங்கள் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆனா இந்த முதல்ல நமக்கு இருக்கிறது அனுபவ ஞானம். இந்த வாழ்க்கையில நம்ம பிறந்ததுல இருந்து அதாவது பர்த் டு டெத் வரைக்கும் நம்ம பெறுகின்ற ஒவ்வொன்றும் அனுபவ ஞானமாக இருக்கிறது. ஆனா அதே நேரத்துல பாரதியார் ஒரு விஷயம் சொல்வாரு, பக்தி உடையார் காரியத்தில் பதறார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எல்லாருமே பக்தி தேவையா, பக்தியா இருக்கணுமா அப்படின்லாம் கேக்குறாங்க. பக்தி உடையார் காரியத்தில் பதறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பக்தியினால் என்ன ஆகும்னா புத்தி நம்ம கேட்ட அனைத்தையும் தரக்கூடிய ஒன்றாக அந்த புத்தி வரும். அதனாலதான் அருணகிரிநாதர் சொல்வாரு, கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் எனவினை கடிதேகும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கக்கூடிய அளவுக்கு அந்த புத்தி உயர்வா இருக்கும். இந்த உயர்வான புத்தி வர்றதுக்கு உணர்வு உயர்ந்ததா இருக்கணும். அது மாதிரி ஒரு விஷயத்தை தான் இங்க சொல்றாங்க. இந்த நேரிழை அப்படிங்கிறது சக்தி, நின்றனர்ங்கிறது சிவம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு மொபைல் வாங்கின்னு வந்துட்டோங்கிறதுனாலயே அது நம்ம பயன்படுத்திக்க முடியாது. மொபைல் அப்படிங்கிறது சிவம். அதை யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு இன்னொன்று வாங்கணும்ல, சிம் கார்டு. அந்த சிம் கார்டு தான் சக்தி அப்படிங்கிறது. அந்த சிம் கார்டை மொபைலுக்குள்ள போட்டுட்டோம் அப்படின்னா மட்டுமே பயன்படுத்த முடியாது. அதுக்கப்புறம் ஒன்று தேடுவோம் பார்த்தீங்களா, சார்ஜர் எங்க இருக்குன்னு தேடுவோம். அதுக்கப்புறம் சார்ஜ் ஏற்றுவோம். அதுதான் அருள் சக்தி. அதுக்கப்புறம் அந்த ஆப் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்தி அதன் மூலமாக நாம் பெறுகின்ற அனுபவம் இருக்கு பாருங்க, அததான் ஞானங்கள். நீங்க இனிமேல் மொபைல்ல பார்க்கும்போது எத்தனை ஆப் பாக்குறோமோ ஒவ்வொன்றுமே ஞானம் அப்படிங்கிறது. சார்ஜ் ஏற்றும் போது அருள் சக்தி, சிம் கார்டு சக்தி, மொபைல் சிவம். அவ்வளவுதான் விஷயம். இதன் அடிப்படையில இந்த ஞானங்கள் தானே தோன்றும் அப்படிங்கிறத ஒவ்வொன்னா தோன்றும், தோன்றி வளரும், வளர்ந்து உயரும், உயர்ந்து ஓங்கும். இது மாதிரி நம்ம பார்த்தா சிறப்பா இருக்கும். என் பங்குக்கு நானும் இந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். ஆனா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அரை நிமிட நேரம் மட்டில்னு வர அருணகிரிநாதர், அரை மணி நேரம் மட்டும்னு வர நம்ம லயன். ஆனா அரை மணி நேரத்தை தாண்டிடுச்சு. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க ஐயா. இதான் நான் சொன்ன மாதிரி தான், நான் எப்படி பார்க்குறேன்னா அந்த பசில் மாதிரி தான். நம்ம ஒரு தனித்தனியாக இருக்கிற படங்களை ஒன்றா சேர்த்து தான் இந்த பாட்டை உணர முடியும். அதில் கடைசி பீஸாக நமக்கு இந்த மொத்த பாட்டுக்குமே ஒரு புரிதலை கொடுக்கறது உங்களோட விளக்கம் தாங்க ஐயா. அந்த நீங்களும் அந்த அதில் சேர்ந்தாதான் அது முழுமையாக அடைகிற மாதிரியே நான் பார்க்குறேன். கண்டிப்பாக தொடர்ந்து வாங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த உணர்ச்சிக்கு நான் இந்த விளக்கம் என் மனசுக்குள்ள அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருப்பேன். நமக்கு உணர்வு வேற மாதிரி இருக்கு, உணர்ச்சி வேற, இதுக்கு என்ன விளக்கமா இருக்கும், இதுக்கு என்ன வேறுபாடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அதுக்கான ஆன்சரும் கிடைச்சது. ரொம்ப நன்றிங்க ஐயா. அழகேசன் ஐயா, வேற யாராவது இருக்காங்களா? இல்ல தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாம்? அவ்வளவுதாமா, நிறைவு செஞ்சுக்கலாம். மிக்க அருமையா பண்றீங்க. ரத்னகுமார் ஐயா இடத்த நீங்க கொஞ்சம் எனக்காக உதவுறீங்க. மிக்க நன்றிங்க ஐயா. திருமூலருக்கும் நன்றி. நன்றிங்க. இந்த திருமந்திரத்தை அந்த 51 தேவியர்களையும் காலையில நினைக்கிறோன்னா அதுக்கு காரணமே நீங்க தாங்க ஐயா. எத்தனை பேர் உங்களால 51 தேவியர்களையும் ஆக்டிவேட் பண்றோம், மந்திரங்களா படிக்கிறோம், உணர்றோம், நல்ல சிந்தனைகளை எடுத்துக்கிறோம், எத்தனை பேரோட அறிவுரையை கேட்குறோம். அந்த மாதிரி தொடருது நம்மளோட நாள். இதுக்கு அனைத்துக்கும் காரணம் நீங்க. அதனால உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நன்றி. இதை தொடர்ந்து அந்த ஒழுக்கத்தோட நீங்க டெய்லி கொண்டு வர்றதுங்கிறது பெரிய விஷயம். அதுக்கும் இந்த டைம்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
அனைவருக்கும் நன்றி, மனதார நன்றி சொல்லிக்கிற அனைவருக்கும். இந்த தளம் இத்துடன் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.